ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல் சஃபா சேனல். இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு காரசாரமாக எப்படி வைக்கலாம் நாங்கள் பார்க்க போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். பச்சை மிளகா, தக்காளி போட்டு தக்காளி நல்லா மசஞ்சு வந்த பிறகு நம்ம கத்திரிக்காய் எடுத்து போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்ட பிறகு நம்ம மசாலா சேர்த்துடலாம். என்னெல்லாம் மசாலானா பெருங்காயம், ஜீரகம், நல்ல மிளகு, மஞ்சள், சோம்புத்தூள் இவ்வளோதாங்க போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், புளி கரைச்சலும் ஊற்றி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாங்க. இனி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க. இனி ஓப்பன் பண்ணி பார்த்தா தலன்னு கொதித்து குழம்பு மணமாக இருக்குது. இனி மத்தி மீனெல்லாம் எடுத்து போட்டுடலாம். 2 செகண்ட் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு மாங்காய் அரிஞ்சு வச்சுருக்கதை போட்டுட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனா காரசாரமாக மத்தி மீன் குழம்பு ரெடி. நான் இன்றைக்கி மீன் குழம்பு இட்லியில் வச்சு சாப்பிட போகிறேன். யாருக்கெல்லாம் மீன் குழம்பு இட்லியில் பிடிக்குமோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.